இன்னைக்கு இருக்க திமுக இருக்க அத்தனை மினிஸ்டர்களும் இந்த மினிஸ்டர் கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்க, நம்ம கலைஞர் வந்து அங்கேருந்து வரும்போது எப்படி வந்தார், இதில் நம்ம சொல்லலை, அவங்களே சொல்லியிருக்காங்க வந்திருக்காங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு. நீங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் மக்கள் பற்றி இப்படி இருக்கு நீங்களே வந்து ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்களே, வெள்ளித்தட்டில் உட்கார்றது, சிம்மாசனத்தில் உட்கார்றது. இப்போ நீட்டு வேண்டாங்கிறீங்க. ஒரு ஐஏஎஸ் இப்போ போகணும், ஐபிஎஸ் எழுதணுன்னா அது வேண்டாம், நீங்கள் +2 படிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எதுக்குமே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணும். ஒரு ஹேர் ரோஸ்டர்ஸுக்கு தமிழ் பெண்களுக்கு வாய்ப்பு இல்லை, நர்சஸுக்கு தமிழ் பெண்களுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கேயே தான் சுற்றிட்டே இருக்கணும். இதை நீங்கள் போய் அரபிக் கண்ட்ரி போய் பாருங்கள், ஃபுல்லாக மலையாளிஸ். ஏன்? அவங்களுக்கு மொழி தெரியும். இங்கே தப்பிச்சு பாம்பேல போய் என்ட்ரி பண்ணி எல்லாம் போட்டு இது போகிறாங்க. இதை நீங்கள் கொடுக்கறது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அதுதான் நம்ம சொன்னோம். ஒன்றிய அரசு சொல்லாமல் மத்திய அரசோட ஒன்றி போனோம்னா நமக்கு நல்லது, நம்ம வருங்கால சந்ததியருக்கு நல்லது. பட் இந்த மாநாடுனால மக்கள் வந்து ஒரு திருப்தி அடைஞ்சு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா நமக்கு அதை சொல்கிறதுக்கு அந்த மாதிரி ஒன்றும் இதில் இல்லை, டெக்னிக் சப்ஜெக்டிவாக இல்லைன்னு சொல்லலாம். மக்களுக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் சரி, கருப்பு சிவப்பு பட்டையிட்ட திமுக இளைஞரணி அவங்க கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக தானே பேசுகிறாரு அவர். இதெல்லாம் ஒரு இப்போ எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டிவாக இருக்காது. ஒரு நாட்டுக்கு எது தேவை, பொருளாதார தேவை, வளர்ச்சி தேவை, கல்வித்துறை, விவசாயத்துறை, இந்த மாதிரி ஒரு துறை சார்ந்து தான் பேசணுமே தவிர நீங்கள் ஒரு காலேஜில் பேசுகிற மாதிரியோ, ஒரு கும்பலில் பேசுகிற மாதிரியோ, ஒரு ஃப்ளாட்டோட அப்பார்ட்மெண்ட்டில் பேசுகிற மாதிரியோ எல்லாம் பேசக்கூடாது. 49லேருந்தே திமுகன்னு ஒன்று ஆரம்பித்ததுலேருந்து மத்திய அரசாங்கத்தை, அது நோ மேட்டர் காங்கிரஸ் ஆர் பிஜேபி, மத்திய அரசாங்கோட ஒரு ஒத்துழைப்பை போக மாட்டாங்க. அதுவே பெரிய பிரச்சனை. இப்போ இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்களே, நேற்று பேசும்போது கருப்பு சிவப்புன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ அவர் சொன்னது மற்றதையும் நீங்கள் பார்க்கணும். குஜராத்தில் வந்து அமித்ஷா என்ன பேசினார், பீகாரை பிடிச்சிட்டோம், அடுத்து தமிழ்நாடை பிடிப்போம். ஒரு அரசியல் கட்சியில் அப்படி தான் சொல்லுவாங்க. இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது அரசியல் விமர்சகர் ரமேஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். நம்ம இந்த இதுக்கு முதல் தடவை அழைச்சிருக்கீங்க, மிக்க நன்றி. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சமீபத்தில் நேற்று வந்து அந்த திருவண்ணாமலையில் திமுகவோட இளைஞரணி பொதுக்கூட்டம் ஒன்று நடந்தது. ஸோ அது வந்து மக்கள் பார்வையில் எப்படி பார்க்கப்படுது? ஓகே, ஆக்சுவலி இந்த யங் யூத் விங்கு அப்படிங்கிறது 1980 ஆரம்பித்தாங்க திமுகவில். கலைஞர் இருக்கும்போது மு.க. ஸ்டாலினை பேஸ் பண்ணி இளைஞர்களை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எவ்ரி இயர் நடந்துகிட்டே இருக்குது. முந்தி இருந்த ஒரு விறுவிறுப்பு இப்போ இருக்கிறதில்ல. காரணம் நமக்கு நல்லாவே தெரியும் திமுகவோட பேச்சாளர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நேற்று நீங்கள் கேட்டதை பற்றி நேரடியாக வந்துடுவோம். ஸோ அது வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உப்பு இல்லை சப்பு இல்லைங்க மாதிரி தான். ஏன்னா வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட் இதுனா ஒரு டெக்னிக்கல்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று நான் டெக்னிக்கல் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நான் டெக்னிக்கலாக, அதாவது ஒரு கவர்ச்சி பண்ணுற மாதிரி தானே, திட்டங்களை சொல்லலை. இதில் பேசுகிற 3 பேர் நம்ம பார்த்தோம். நம்ம சிஎம் கடைசியாக பேசினார், அதுக்கு முன்னாடி துணை முதல் மந்திரி பேசினார், அதுக்கப்புறமா வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஆர் ராசா பேசினார். அவர் சில சப்ஜெக்டிவாக பேசினார், சில விஷயங்கள்லாம் சொன்னார். பட் அது அத்தனையுமே வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னாலுமே சப்ஜெக்டிவாக இருந்துச்சு. மற்ற 2 பேர் மற்றவங்க பேசுகிறதா ஒரு சப்ஜெக்டிவாக இல்லை, அது ஒன்று. ஸோ இளைஞர்கள் இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நல்லா தான் இருக்குது. மற்ற கட்சிகளை பார்க்கும்போது, அரசியல் கட்சின்னு பார்க்கும்போது திமுகவுடைய இளைஞர் அணி அவங்க 68,000 பூத் இருக்குது தமிழ்நாடு முழுக்க. அதில் அத்தனையும் கவர் பண்ணக்கூடிய, அங்கங்கே கிரிக்கெட் பண்ணி அதை நல்லபடியாக வச்சுருக்காங்க. பட் இந்த மாநாடுனால மக்கள் வந்து ஒரு திருப்தி அடைஞ்சு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா நமக்கு அதை சொல்கிறதுக்கு அந்த மாதிரி ஒன்றும் இதில் இல்லை, டெக்னிக் சப்ஜெக்டிவாக இல்லைன்னு சொல்லலாம். சார், இப்போ நீங்கள் வந்து இது மாதிரி சொல்கிறீங்க. உதயநிதி அவர் பேசுகிற போது என்ன சொல்கிறாருன்னா, மக்களுக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் சரி, கருப்பு சிவப்பு பட்டையிட்ட திமுக இளைஞரணி அவங்க கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக தானே பேசுகிறாரு அவர். இதெல்லாம் இப்போ எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டிவாக இருக்காது. ஒரு நாட்டுக்கு எது தேவை, பொருளாதார தேவை, வளர்ச்சி தேவை, கல்வித்துறை, விவசாயத்துறை, இந்த மாதிரி ஒரு துறை சார்ந்து தான் பேசணுமே தவிர நீங்கள் ஒரு காலேஜில் பேசுகிற மாதிரியோ, ஒரு கும்பலில் பேசுகிற மாதிரியோ, ஒரு ஃப்ளாட்டோட அப்பார்ட்மெண்ட்டில் பேசுகிற மாதிரியோ எல்லாம் பேசக்கூடாது.
இந்த சப்ஜெக்டிவாக இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா இது திமுக வந்து என்னென்ன பண்ணாங்க. இப்போ நம்ம காமராஜ் ஆட்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இருக்க டேமு அவர் கட்டினது தான், ரயில்வே துறை அவரோடது தான். அதுக்கப்புறமா வந்து இந்த ஹெச்விஎஃப்னு சொல்லி ஆர்மியோட இது பார்த்து இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம் காமராஜர் ஆட்சியில். அதுக்கப்புறம் திமுக வந்தது. திமுக வந்து 67லேருந்து 77 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய திட்டங்கள்லாம் ஒன்றும் இல்லை. டபால் டிமிட் தான், கூவத்தை சரி பண்ணுறோன்னாங்க, அது பண்ணலை. அப்புறம் வந்து நெசவுத்துறைக்கு பண்ணுறான்னு சொல்லி பண்ணாங்க, அது பண்ணல. நிறைய இதெல்லாம் பண்ணவே இல்லை. அது ஃபஸ்ட்டாவது ஏன்னா புதுசாக அப்போ தான் வந்திருக்காங்க, நம்மளும் பார்த்தோம். அப்போ பல அராஜகங்களையும் நம்ம பார்த்தோம் திமுகவில். பல இது அது ஒன்று. அதுக்கப்புறம் 77லேருந்து நம்ம 87 வரைக்கும் நம்ம இவர் இருந்தார், புரட்சி தலைவர். அவர் வந்து திட்டங்கள் நிறையா சொல்கிறார். ஏன்னா இன்றைக்கி நம்ம படிக்கிறோம் இல்லையா, இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரைவேட் எல்லாம், அது எல்லாம் வந்தது அவருடைய காலத்தில் தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம சொல்லிட்டோம், ஒரு வளர்ச்சி தமிழ்நாடு சுதந்திரம் அடைஞ்சிருக்கு. சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு நாடு, மாநிலத்தில் வளர்ச்சி என்னன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பார்த்தோம். இந்த நடுவில் நம்ம வந்து கொஞ்சம் குறைகள் நம்ம சொல்ல தான் வேணும். காரணம் இதுக்கு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் என்னன்னா, திமுக 49லேருந்தே திமுகன்னு ஒன்று ஆரம்பித்ததுலேருந்து மத்திய அரசாங்கத்தை, அது நோ மேட்டர் காங்கிரஸ் ஆர் பிஜேபி, மத்திய அரசாங்கோட ஒரு ஒத்துழைப்பை போக மாட்டாங்க. அதுவே பெரிய பிரச்சனை. இப்போ இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்களே, நேற்று பேசும்போது கருப்பு சிவப்புன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ அவர் சொன்னது மற்றதையும் நீங்கள் பார்க்கணும். குஜராத்தில் வந்து அமித்ஷா என்ன பேசினார், பீகாரை பிடிச்சிட்டோம், அடுத்து தமிழ்நாடை பிடிப்போம். ஒரு அரசியல் கட்சியில் அப்படி தான் சொல்லுவாங்க, இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதுமாதிரி இவங்களும் வந்து அது முடியாது அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் இங்கே வந்து பலுவாக இருக்கோம், திராவிட கட்சி வந்து இங்கே நல்லா அது திமுகவோ அதிமுகவோ இது நல்ல பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு ஒரு நம்ம அதாவது பொதுக்கூட்டத்துங்களை இல்லாமல் நம்ம எப்படி பேசுவோம், அந்த மாதிரி ஒரு பேச்சாக தான் இருந்தது தவிர அது ஒரு கவர்ச்சிகரமாக இல்லை. அதே மாதிரி நம்ம சிஎம் பேசும்போதும் ஒரு தன்மையோட, ஒரு மரியாதையோட, ஒரு இதோட பேசினார், அன்பாக பேசினார். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் அங்கேயுமே நம்ம சப்ஜெக்டிவாக இல்லை. ராசா பேர் சப்ஜெக்டிவாக இருந்தது, பட் அதையும் ஏற்றுக்கொள்ள மாதிரி கிடையாது. சார் இப்போ வந்து சப்ஜெக்டிவாக இல்லை, எதுவும் வந்து ப்ராப்பராக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ இப்போ அந்த இளைஞரணி கூட்டம் அப்படின்றது எதுக்காக நடந்தது? அப்புறம் இல்லை, அதான் சொன்னேன் இல்லையா, 1980 ஆரம்பித்து எவ்ரி இயர் நடக்கும். அது எவ்ரி நடக்கும். போன தடவை சேலத்தில் நடந்தது, அது போன வருஷம். அதுக்கப்புறம் இப்போ வந்து திருப்பரங்குன்றத்தில் நடந்தது, திருவண்ணாமலையில் நடந்திருக்கு. இது நடக்கிறது தான் அவங்கள ஸ்டிமுலேட்டடு. பட் இப்போ வந்து கொஞ்சம் முன்னதாகவே நடந்தது அப்படின்னா எலெக்ஷன் வருது. எலெக்ஷனுக்கு மக்கள் வந்து மே மாதத்துக்கு இப்போலேருந்து தூண்டணும். ஒவ்வொரு பகுதியை நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு பூத்து நான் சொன்னாலே 68,000 பூத் இருக்குங்க. இப்போது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. இன் ஜென்ரல் தமிழ்நாட்டில் மொத்தம் அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 68,000 பூத். அதை அத்தனையுமே நம்ம கவரப் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க பேசலாம், என்ன பண்ணாங்க. பட் நேற்று போட்ட போது முன்னுக்கு ஆட்டம் பாட்டம் கூத்து அதெல்லாம் பண்ணாங்க. பட் ஒன் திங், நார்மலாக கலவரம் நடக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் ஒரு அப்படி ஏன்னா இப்போ தான் பார்த்துருக்காங்க, விஜயோட கள்ளக்குறிச்சி பார்த்தாங்க, இது பார்த்தாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணியிருக்காங்க. எந்த அசம்பாவிதம் கிடையாது, அது நல்லா நடந்தது. பட் என்னை பொறுத்தவரைக்கும் திரும்ப நான் சொல்கிறது சப்ஜெக்டிவாக இல்லை, மக்கள் இன்னும் கவரக்கூடிய எதனா திட்டங்களை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத நமக்கு. அது இளைஞர்கள் சொல்லியிருப்பாங்க, அது என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. சார் இப்போ நேற்று வந்து சிஎம் அவர்களுக்கு வந்து வெள்ளி சிம்மாசனம் அப்படின்னு ஒன்று வந்து பரிசா அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அதில் அவர் அப்படியே கால் மேலே கால் போட்டு அப்படி கெத்தாக உட்காந்துட்டு இருந்தார். இருக்கு, பணம் இருக்குது, கோடி கோடியாக இருக்குது. இப்போ இவங்க நம்ம சிஎம்மோட மனைவி துர்கா ஸ்டாலின் ஒரு வெள்ளி பீரோ வாங்கியிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? பூஜை அறையில் அது பூஜை அறையோட மாட மாதிரியா இருக்குது பீரோ. அவ்வளோ பெரிய பீரோ வெளியில் வாங்கியிருக்காங்க. சரி, வாங்கினதான் வாங்கினீங்க, அது ஒரு பொது மேடையில் யூடியூப்பில் போட்டு காமிக்கணுமா? என்ன நினைப்பாங்க? இந்த திமுக ஆகட்டும், இல்லை இன்றைக்கி இருக்க ஒவ்வொரு நாள் ஒரு தனிப்பட்ட திமுகவை திட்டணும்லாம் அப்படிலாம் கிடையாது, சொல்கிற அளவுக்கு நமக்குலாம் தகுதி கிடையாது. பட் நாம் ஒரு லேமேனாக ஒரு ஓட்டு போடுறோன்னா நினச்சி தான் பேசுகிறோம். இன்றைக்கி இருக்க திமுகவில் இருக்க அத்தனை மினிஸ்டர்களும் இந்த மினிஸ்டர் கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தாங்க, நம்ம கலைஞர் வந்து அங்கேருந்து வரும்போது எப்படி வந்தார், இதில் நம்ம சொல்லலை, அவங்களே சொல்லியிருக்காங்க வந்திருக்காங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு. நீங்கள் திரும்ப நாங்கள் மக்கள் மத்தியில் இப்படி இருக்குது, நீங்களே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்களே. வெள்ளித்தட்டில் உட்கார்றது, சிம்மாசனத்தில் உட்கார்றது, கால் மேலே கால் போடுறது, ஆட்டுறது, அதெல்லாம் பண்ணோம்னா நேற்று கூட பார்த்தோம். துரை முருகன் இருக்கார், நம்ம சீனியர். அவரே நம்ம எதுக்கு சொல்லுவேன்னா, அவரே அவங்க பேசும்போது ஒரு ஏளனமாக தான் சிரிச்சிட்டு இருந்தார், நம்ம பார்த்தோம். நல்லாவே தெரிஞ்சுது, அது எக்ஸ்போஸ் நல்லாவே பண்ணார். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து திமுகவுக்கு நம்ம சொல்லித்தர அளவுக்குலாம் கிடையாது. நீங்கள் ஆண்டுட்டீங்க, 30 ஆண்டுகள் ஆண்ட போகிறீங்க. அதனால் ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான்.
நம்ம இப்போ எடப்பாடியார் அம்மாவை பார்த்தீங்கன்னாலும் சரி, எடப்பாடியை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களுக்கு முடிஞ்சதை பண்ணாங்க. இப்போ எம்ஜிஆர் அளவுக்கு அப்படி இல்லைன்னா கூட அம்மா வரும்போது நல்லா தான் பண்ணாங்க. பட்டு அதுக்கப்புறமே ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு ஒரு மக்களுக்கானதாக இல்லை. ஆமாம். அதே மாதிரி நம்மளோட தாழ்மையான வேண்டுகோள் என்றைக்குமே என் மாநிலம் நம்ம மக்களுக்கு என்ன செய்யணும், வளர்ச்சி வரணும்னா மத்திய அரசோட ஒன்றி போகும். ஒன்றிய அரசுன்னு சொல்லாமல் அவங்களோட ஒன்றி போனால் நமக்கு நிறைய திட்டங்கள் கிடைக்கும். இது என்னுடைய சார். இப்போ அந்த சிஎம் வந்து அந்த வெள்ளி நாற்காலியில் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருந்தார்ல சார், அது வந்து பார்க்கறதுக்கு எப்படி ஒரு அதிகார தோரணையாக தெரிஞ்சுதா, இல்லை அடுத்த வருஷமும் இந்த வர தேர்தலையும் நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ற ஒரு அவருக்கு வந்து ஒரு அது இருக்கு. நீங்கள் லாஸ்ட் எலெக்ஷனை பார்த்தீங்கன்னாலே 21 நம்ம அறிவாலயத்திலேயே ஒரு கிளாக் போட்டாங்க தெரியுமா? நம்ம சிக்னல்லாம் நிற்க தெரியுமா? கவுண்ட் சிக்னல் கவுண்ட் டவுன் வரும். 60 செகண்டுக்கு 59 58ன்னு வரும். அது மாதிரி அவங்க வந்து அங்கே போட்டாங்க. எத்தனை நாள் இன்னும் எலெக்ஷன் வரப்போகுது, என்றைக்கு ரிசல்ட் வரப்போகுது, என்றைக்கு வந்து இப்போ அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த நாளை போட்டுட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 45 நாள்னு ஆரம்பித்தாங்க. 45, 44, 41, 42. ஸோ அப்பயே அவங்க வந்து நம்ம தான் பிடிக்க போகிறோம் அப்படிங்கிற அவங்களுக்கு மதம் இருந்தது. காரணம் அப்போ வந்து அம்மா இல்லை, கலைஞர் இல்லை, இங்கே ஏடிஎம்கேல ஒரு வலுவான இது இல்லை, அதனால அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. பட் இப்போயும் அதுமாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் நடக்குமாங்கிறது கஷ்டம். ஏன்னா ஒரு 4வது கட்சின்னு வந்திருக்குது, அது நல்ல வலுவாக இருக்குது, மக்கள் நிறையா அதுக்கு கவர்ந்து போகிறாங்க, திமுகலேருந்து போகிறாங்க, சீமான்ட்டேருந்து போகிறாங்க. அதனால் கொஞ்சம் இந்த சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் வந்து உங்களுக்கு களையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. சார், இப்போ வர எலெக்ஷனில் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து நயனா நாகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு ஒரு 60 சீட்டு கேட்குறாரு. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். 1/4 ஆஃப் 234 சீட்டு நம்ம தமிழ்நாட்டில் அசம்பிளி, அதில் வந்து 1/4 வேணும் அப்படிங்கிறாரு. அது கேட்கறதுல தப்பு கிடைக்காது. ஆனால் 1/4 60 இங்கே வின் பண்ணுமா அப்படிங்கிறது பார்க்கணும். அதனால் ஒரு கட்சின்னு சொன்னாலே அப்படியே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக வந்து திருமாவளவன் கேட்கறது, கம்யூனிஸ்ட் கேட்கறது, காங்கிரஸ் கேட்கறதுலாம் அப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒன்றுமே அவங்க வரப்போகிறது இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் கேட்குறாங்க. பட் இது வந்து மத்தியில் ஆளக்கூடிய ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்தியாவில் 17 மாநிலத்தில் பிஜேபி ஆளுது சரிங்களா? ஸ்டாண்ட் அலோனான்னு சொல்கிறேன். ஓகே, அலைன்ஸுங்கிறது வேறு. ஸ்டாண்ட் அலோன்னு இன்றைக்கி வந்து 17 மாநிலத்தில் இருக்காங்க. இப்போது பீகார் பண்ணிட்டாங்க, 18 ஆயிடுச்சு. இப்போ கேரளாவில் நேற்று உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. திருவனந்தபுரத்தில் பிஜேபி நல்ல வெற்றி வந்திருக்கு. அதனால் அவங்க வந்து அந்த மாதிரி பேச தான் செய்வாங்க. அதனால் ஒரு கட்சி அப்படின்னா ஒரு கடையை திறந்துருக்கோன்னா வியாபாரம் நடக்கும் தானே பார்ப்போம். அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ அதை பேஸ் பண்ணி கூட இவர் 60 சீட்டு கேட்டிருக்கலாம், 1/4 ஆஃப் தி டோட்டல் கான்ஸ்டிடியூஷனு. பட் அது அவங்களுக்குள்ள தான் பேசி முடிவு பண்ணணும். 60 வர்றதுங்கிறது என்னை தனிப்பட்ட முறையில் கஷ்டம் அப்படின்னு தான் என்னோட இது இன்றைக்கி இருக்க நிலைமையில. சார், இப்போ வந்து தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பிஜேபி அப்படின்ற கட்சி வந்து ஆண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆமாம் சார், ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்களால வர முடியல? நான் இன்னைக்கு கேட்ட கேள்வி பதில் சொல்கிறேன். இது ஒன்றும் எக்ஸாஜரேட் பண்ணி, அதாவது அதிகப்படுத்தியோ எதுவான கிடையாது. ரியாலிட்டி. நான் கிட்டத்தட்ட 59 வயசாகி போச்சு எனக்கு. நீ சேனி சேஜா பண்ண. அதனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு கட்சியும் நாங்கள் பார்த்ததுனால சொல்கிறோம் சரியா? திமுக பொறுத்த வரைக்கும் பேச்சில் நல்ல திறமை, இல்லாதது ஒன்று இருக்கிற மாதிரியும், கெட்டதை நல்லது மாதிரியும், நல்லதை கெட்டது மாதிரியும் பேசி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் பேச்சில் கவர் பண்ணோம். இன்றைக்கி சீமான் எப்படி இருக்கார்? கிளாரிட்டி இன் ஸ்பீச் பட் நாட் கண்டென்ட் இன் ஸ்பீச். புரியுதுங்களா? அதில் வந்து அவர் சொல்கிறது கருத்து இருக்காது, ஆனால் பேசக்கூடிய அத்தாரிட்டேட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீமான்ட்டு மட்டும்தான் இருக்குது, வேறு யார்ட்டுமே கிடையாது. அதே மாதிரி திமுகவில் அன்னைக்கு அனைவருக்கிட்டையும் இருந்தது, ஒவ்வொருத்திட்டையும். இன்றைக்கி கூட நம்ம இந்த பார்லிமெண்ட்டில் வந்து லோக்சபாலையும் இது ராஜ்யசபாலையும் பேசுகிறாரு பாருங்க, நம்ம திருச்சி சிவாவா பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன மாதிரி டாமினேட். ஆனால் சொல்கிறது அத்தனையும் ஒரு தப்பு, முழுக்கப்பட அத்தனையுமே தப்பு. அவர் சொல்கிறது காமராஜை பற்றி சொல்கிறதும் சரி, நேருவை பற்றி சொல்கிறது எல்லாமே தப்பாக இருக்குது. ஆனால் அத்தாரிட்டேட்டிவாக பேசுகிறாங்க. அந்த மாதிரி திமுகவுக்கு அந்த ஒரு திறமை இருக்குது. அதனால் மக்கள் வந்து மயங்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் வந்து திமுக விட்டு வெளியில் வந்தால் தான் நீங்கள் அடுத்த கட்சிக்கு பார்க்க முடியும். இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு பிஜேபியும் நல்ல ஒரு இன்றைக்கி இருக்க ஒரு நேர்த்தியான நாட்டுக்கு இருக்க கட்சின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க நான் சொல்கிறேன் சரிங்களா? தனி மனித ஒழிக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதில் பிஜேபியில் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அதிகம். அதுலேயே எல்லாமே நல்ல பியூரிட்டி, ரொம்ப பர்ஃபெக்ட்டு ஆசை அப்படின்னு நம்ம சொல்லலை. பட் வென் யூ டேக் தி மெஜாரிட்டி, பிஜேபியில் பார்த்திங்கன்னா தனி மனித ஒழுக்கமோ நாட்டுப்பற்றோ இருக்குது. இங்கே வந்து நம்ம பேச்சால் மயங்கி இருக்கிறோம். அவங்க
வருவாங்க அப்படிங்கிற நமக்கு நம்பிக்கை இருக்குது. வருவாங்க. இப்போ இல்லைனாலும் இந்த தடவைலாம் வர முடியாது. ஈவன் நான் தான் இப்போ சொல்லிட்டேனே 60 சீட்லாம் அதை அங்கே எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஃப்யூச்சரில் தே ஹாவ் அ டோர். சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து தொடர்ந்து திமுகவை பற்றி விமர்சிச்சுட்டு வந்ததால தான் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? ஏன் விமர்சிக்கக்கூடாது? இப்போ நானே நிறையா சொல்லிட்டேன். இப்போ உங்களோட பேட்டியில் நிறையா சொல்லிட்டேன். ஏன் விமர்சிக்கக்கூடாது? தொடர்ந்து தப்பு இருந்தால் ஆமாம், ஒரு கட்சியை சார்ந்து சொல்கிறாரு அப்படின்ட்டீங்க. ரைட், ஐ அக்ரி வித் தம். பட் அவர் ஒரு கட்சியை மட்டுமே சார்ந்து சொல்கிறாரு. பட் அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் எதுவுமே தப்பு கிடையாது. எல்லாமே ஆதாரம் வச்சுருக்காரு. அதனால தான் அவர் பேசின பேச்சை வச்சுட்டு அவர் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. அரெஸ்ட் பண்ணவே கிடையாது. ஏன்னா கோர்ட்டில் போய் என்னத்தை சொல்லுவீங்க? ஆமாம் சார் நான் இதை சொன்னேன், இதுக்கான ஆதாரங்கள் இருக்குன்னு காமிப்பார். புரியுதுங்களா? பட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சினிமாக்காரன்ட்ட பணம் வாங்கிட்டாங்க, 99,000 என்னமோ 90,000 ஆர் சம்திங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, மிரட்டி வாங்கினாரு அப்படின்னு சொல்லி தான் கேஸ் போட்டிருக்காங்க ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில். மற்றபடி அரசியலை விமர்சனம் பண்ணதுனால பண்ணலை. ஆனால் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா அதனால தான் போட்டிருக்காங்க. திமுக வந்து உள்ளே போட்டது காரணமே அதுதான். அப்புறம் நம்ம எங்கேயே சொல்கிறோம், இப்போ பேச்சு சுதந்திரம் இருக்குது, பெண் சுதந்திரம் இருக்குது, இங்கே பாதுகாப்பு இருக்குது, துறை முன்னேற்றங்கள் இருக்குதுன்னு எப்படி சொல்கிறோம்? நம்ம ஒன்று முதல்ல இப்போ கேரளாவை எடுத்துக்கிங்க. இங்கே நம்ம உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், டவென்சி கோட்னு ஒரு படம் வந்துச்சு. இங்கே தமிழ்நாட்டில் அதை வெளியிடலை, தெரியுங்களா? தெரியும். ஆனால் கேரளாவில் வெளியிட்டாங்க. அப்போ எங்கே இப்போ என்ன அப்போ இங்கே இருக்குது இது? ஸோ அதனால் நம்ம வந்து இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அது ரெண்டு கட்சியுமே நம்ம சொல்கிறோம். இந்த விதத்தை பொறுத்த வரைக்கும் இதை எடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஹிந்தி வேண்டாம், நீட்டு வேண்டாம், நீங்கள் கேட்ட கேள்விக்கு சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் ரியாலிட்டி பேசுவோம். மக்கள் பார்த்துட்ருக்காங்க, எலெக்ஷன் வருது, சிந்தித்து ஓட்டு போடணுங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ நமக்கு வந்து ஒரு அறிவு வேணான்னு சொன்னால் எப்படி? அது மாதிரி தான். ஸோ ஹிந்தி வேண்டான்னு சொல்கிறத ஒரு ப்ரொபகண்டா பண்ணி அதை ரொம்ப சாதிச்சிட்ட மாதிரி சொல்கிறாங்க. அது பெரிய பெரிய தப்பு. உங்களை மாதிரி பெண்கள்லாம் வந்து எவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டது மட்டுமே சொல்கிறாங்க இந்தியை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து 2 விதத்தில் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ நீங்கள் ஏரோப்ளைனில் போனீங்கன்னு வச்சிங்களேன், நான் சொல்லியிருக்கேன் வேறு பேட்டிலையுமே, ஏன்னா நான் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறேன், நான் பார்க்குறேன். அதனால் நீங்கள் ஏரோப்ளைனில் ஏறினீங்கன்னு வச்சிங்களேன், அந்த ஹேர் ஹோஸ்டஸ் சொல்லுவாங்க, வி ஸ்பீக் ஹிந்தி, குஜராத்தி, இங்கிலீஷ் அப்படிம்பாங்க. ஹேர் ஹோஸ்டர் யார் தமிழ் சொல்ல மாட்டாங்க. காரணம் இங்கே ஹிந்தியை படிக்கல. அப்போ ஹேர் ஹோஸ்டருக்கு செலெக்ஷனும் பண்ண முடியல. இங்கே ஹேர் ஹோஸ்டர்ஸ் இன்ஸ்டியூட்டும் கிடையாது. காரணம் ஹிந்தி இஸ் கம்பல்சரி. நீங்கள் நேஷனல் வைட் போகணும் இல்லையா அங்கே. ஸோ ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டாங்க சார். இதை வந்து நீங்கள் இப்படி சொல்கிறதுக்கு தேவை இருக்கிறவங்க ஹிந்தி கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். எல்லாருமே வந்து கத்துக்கணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு தேவை இருக்கு, நீங்க வந்து வெளியூருக்கு போறீங்க, நீங்க இந்த மாதிரி வேலைக்கு போறீங்க அப்படின்னா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ரைட், வெரி குட். இப்போ நிறைய பேர் படிக்காம இருக்காங்க பாத்தீங்களா ரோட்ல, அவங்களும் தேவையில்லை விட்ட சரியாது இல்ல, சரியா படிக்காமே இருக்காங்க. இன்னும் 22% நம்ம தமிழ்நாட்டில் டவுன் சவுத் விட்டுருங்க, 22% படிக்காதவங்க. அவங்களுக்கு தேவையில்லை, நான் கூலி வேலை பார்க்குறேன், சம்பாரிச்சிக்கிறேன், விட்டுருவோமா? கரெக்டாக அது இல்லை. அப்போ எப்படி இதை பற்றி சொல்கிறீங்க? ஒரு அறிவு சார்ந்து நாடு முழுக்க ஒரு மொழி வேணும் அப்படின்னா, இன்றைக்கி பாருங்கள் யூபியில் சொல்லியிருக்காரு பாருங்கள் நம்ம ஆதித்யநாத் யோகி என்ன சொல்லியிருக்காரு, 4 சவுத் இந்தியன் லாங்குவேஜ், மலையாளம், தமிழ், கன்னடம், ஆந்திரா, 4ல் ஏதாவது ஒன்று இந்த மாநிலத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு படிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒன்று. 2வது தேவை என்னன்னு சொன்னீங்க இல்லையா, நான் அதுக்கு தேவைக்கு சொல்லிட்டேன். இன்னொன்று சொல்லுவோம். ஏன்னா இப்போ 12வது வரைக்கும் நான் இல்லை. இப்போ ஈவன் யூ டேக் அபவுட் யூ ஆர் திஸ் யங் பாய், நீங்களோட ஹிந்தி படிப்பீங்க, ஏன்னா தனியார் ஸ்கூலில் படிச்சிங்க. அதனால ஹிந்தி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தா ஓகே, அதை மேபி ஐ அப்ரிஷியேட் யூ. இங்கே தான் இங்கே வந்து இப்போது வந்து அந்த ஒரு எப்போ வந்து 5 வளையாது 50 வளையுமான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த 5 வயசில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிவு தான். 5 கிடையாது, நீங்கள் அந்த 10வது வரை படிக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தான் திணிங்க நல்லா வந்துடும். நான் அதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சை கற்றுக்கொடு, ஜெர்மன் கற்றுக்கொடு, அது அவங்க விருப்பம். பட் இங்கே நான் இப்போ சொன்னது தாங்க, இப்போ ஒரு ஹேர் ஹோஸ்டர்ஸுக்கு தமிழ் பெண்களுக்கு வாய்ப்பு இல்லை, நர்சஸுக்கு தமிழ் பெண்களுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கேயே தான் சுற்றிட்டே இருக்கணும். இதை நீங்கள் போய் அரபிக் கண்ட்ரி போய் பாருங்கள், ஃபுல்லாக மலையாளிஸு. ஏன்? அவங்களுக்கு மொழி தெரியும். இங்கே தப்பிச்சு பாம்பேல போய் என்ட்ரி பண்ணி எல்லாம் போட்டு இது போகிறாங்க. இதை நீங்கள் கொடுக்குறது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இப்போ நீட்டு வேண்டாங்கிறீங்க. ஒரு ஐஏஎஸ் இப்போ போகணும், ஐபிஎஸ் எழுதணுன்னா அது வேண்டாம், நீங்கள் +2 படிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எதுக்குமே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணும். இல்லை நம்ம வந்து கட்சி சார்ந்து பேச வேண்டாம், பொதுவாக பேசுவோம், ஒரு அறிவு சார்ந்து பேசுவோம். இளைஞர்களுக்கு அடுத்து இப்போ அதே மாதிரி தான் நவோதயா ஸ்கூலு வேணான்ட்டாங்க. ஏன் வேண்டான்னாங்க?
உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன், பணமே கட்ட வேண்டாம், நாங்கள் வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்களே மத்திய அரசாங்கமே பண்ணுறோம், பணம் இல்லாதவங்க வந்து படிக்கட்டும், கேந்திரா வெளியில் போகணுன்னா இங்கே காசு கொடுக்கணும் என்று இது பண்ணோம். பட் இங்கே நவோதயாவில் ஒன்லி கிராமங்கள் தான், ரூரல் ஏரியாவுக்கு தான் ஸ்கூலு, சிட்டியில் கம்மி கொடுக்குறோம், நீங்கள் படிக்கலாம் அப்படின்னாங்க. அதையும் நம்ம தடுத்துட்டோம். அதுதான் நம்ம சொன்னோம், ஒன்றிய அரசு சொல்லாமல் மத்திய அரசோட ஒன்றி போனோம்னா நமக்கு நல்லது, நம்ம வருங்கால சந்ததியருக்கு நல்லது. ஸோ ஃபைனல் கொஸ்டின் ஒன்று, இப்போ வந்து தாவேகா கட்சி வந்திருக்கு சரிங்களா? ஸோ இப்போ வந்து அவங்களோட ஃபுல் கார்னர் வந்து திமுக தான், இவங்களோட ஃபுல் கார்னர் வந்து இவங்கள இது பண்ணல. ஸோ இவங்க வந்து திமுக வந்து தாவேக்காவை பார்த்து பயந்துட்டாங்களா? ஏன்னா இந்த கட்சியிலேருந்து நிறைய பேர் போய் இங்கே சேர்றாங்க, அதிமுகலேருந்து போகிறாங்க, நாம் தமிழர்லேருந்து போகிறாங்க. ஸோ இது மாதிரி எல்லா கட்சியிலேருந்து போகிற ஒரு கட்சியை ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே திமுகவுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க, எல்லா கட்சியிலேருந்து விலகி திமுகவுக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா கட்சியிலேருந்து விலகி தாவேக்காக்கு போகிறாங்க. ஸோ இப்போது தாவேக்கா வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயம் திமுகவுக்கு வந்திருக்குமா? ரைட், நீங்கள் ரெண்டாக பிரிங்க, அரசியல் கட்சி, பொதுமக்கள். புரியுதுங்களா? நீங்கள் சொல்கிறது எல்லாமே அங்கே ஒரு 4 கட்சி இருக்குது, 5 கட்சி இருக்குது, 6 கட்சி இருக்குது, அவங்களுக்குள்ள இப்போ ஷஃபுல் நடந்துகிட்ருக்கு. இங்கேருந்து அங்கே தவறுது, அங்கேயும் தவறு. காரணம் இப்போ நாஞ்சில் சம்பவத்தை எடுத்துக்கோங்க, போகாத கட்சி கிடையாது, ஒரே ஒரு கட்சி தான், பிஜேபி தான். அதுக்கு அவர் போக மாட்டார், ஏன்னா அது நல்ல கட்சி, நாட்டுக்கு தேவையான கட்சி, அதில் போக மாட்டார். இன்றைக்கி அவருக்கு இருக்க கடைசி ஒன்றே ஒன்று, அது அவர் கையில் தான் இருக்குது, அதை நம்ம சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நாஞ்சில் சம்பத்து மாதிரி இங்கே இருக்க செங்கோட்டையன் எடுத்துங்க, இன்றைக்கி அது மாதிரி கட்சியிலேருந்து கட்சி மாறிட்டு இருக்காங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக. புரியுதுங்களா? இது நல்லது கெட்டது நம்ம சொல்லலை. நானே ஒரு கட்சியில் இருக்கேன், என்னை மதிக்கலை, நான் என்ன பண்ணுவேன், வெளியில் வந்துடுவேன். ஆனால் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, அரசியல் தான் தெரியும், அப்போ நான் ஏதாவது கட்சியில் போய் சேரணும். நம்ம அது தப்பெல்லாம் சொல்லலை, மாறிட்டு இருக்காங்க. பட் பொது மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அங்கே தான் அதுதானே உங்களுக்கு ஓட்டு போடுறது இவங்க வச்சு. பொதுமக்கள் மத்தியில் பிரதான கட்சி திமுக அதிமுக இருந்துச்சு, அதுக்கே மாற்றி 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 போட்டுட்டு இருந்தாங்க. நம்மளும் எவ்வளவோ சொல்லி நான் இல்லை, மற்ற பொதுமக்கள், பல பேச்சாளர்கள், பல இதெல்லாம் வந்து இந்த கட்சியை விட்டு வேறு ஏதாவது ஒரு கட்சி வரணும் அப்படின்னு. அதுக்காக சீமான் கட்சி வந்தது, அதுவும் எடுப்படலை, அது வந்து டேக் ஆஃப் ஆகலை. இப்போ விஜய் கட்சி வந்திருக்கு, சினிமாவின் கவர்ச்சினால் வந்திருக்கு, அதுவும் நல்லதாக கெட்டால் நம்ம சொல்ல வேண்டாம். எல்லா சினிமாக்காரங்க தான் நம்ம வரணுமா, இது என்ன சாபக்கடன்னு நம்ம நினைக்கலாம். பட் அது நம்ம கிட்ட கிடையாது, அது பொதுமக்கள். அதுவும் சரியாக தப்பான சொல்ல முடியாது. அவர் வந்திருக்கார் 4வது கட்சி, அதுக்கான வரவேற்பு ரிசப்ஷன் சொல்லுவீங்களா, ஒரு கம்பெனி போனீங்கன்னா மேலே இருக்குது, அந்த ரிசப்ஷன் வந்து அவருக்கு நல்லாவே இருக்குது பொதுமக்கள் மத்தியில். நீங்கள் இவங்கள விட்டுருங்க, இவங்க வந்து இங்கே அரசியல் தேவை இங்கே இருக்கார் அங்கே இருக்க தாவறாங்க அப்படின்னு சொன்னால் அது சுயநலத்திற்காக. பட் பொதுமக்கள் மத்தியில் 4வது கட்சிக்கு, நம்ம விஜய் கட்சிக்கு ஒரு வரவேற்பு நல்லாவே இருக்க தான் செய்யுது. அது வந்து எப்படி டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு தெரியல. பட் திமுகவும் அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க, நமக்கு இன்னும் நிறைய பார்த்துருக்கோம். அவங்களும் இன்னும் என்னென்ன வேலை பண்ணுவாங்க நம்ம தெரியாது. we have to wait and see. சரி, ஓகே சார். அரசியல் வட்டாரங்களை பற்றி எங்களுக்கு தகவலை தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.